மறுபடியும் சந்திப்போன்னு எதிர்பார்க்கல. சாரி, ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணிட்டானா? போங்கடா போங்க. போறீங்க பசங்க. ஒரு அழகான பொண்ணை பாத்திர கூடாது. சாரி, அது நீ இல்ல. ஆமா, இன்விடேஷன் கொடுத்தாங்க, அகாமடேஷன் கொடுக்கலையா? ஓ, உனக்கு பிடிக்கலையா? ஏதாவது சாப்பிட்டியா? என்னாச்சு? எதுக்காக அழற? தயவு செஞ்சு அழாத. யாராவது பார்த்தா தப்பா எடுத்துக்க போறாங்க. ஜூலி ப்ளீஸ். என் பேரு ஜூலி இல்ல, ஜோதி. எனக்கு பிடிக்காம வீட்ல கல்யாணம் பண்ண பார்த்தாங்க. அதுக்கு தான் வீட்டை விட்டு ஓடி வந்துட்டேன். நீயும் வீட்டை விட்டு ஓடி வந்துட்டியா? நானும் கோல்டு பிசினஸ் பண்றதுக்காக இங்க வரல. வேலைக்கு போக பிடிக்காம வீட்டை விட்டு ஓடி வந்துட்டேன். அதான் சென்னைக்கு போய் ஏதாவது பிசினஸ் பண்ணலாம்னு இருக்கேன். நானும் உங்க கூடவே சென்னைக்கு வந்துறேன். திரும்பி வீட்டுக்கு போனா என்ன கொன்னுடுவாங்க. அப்போ அந்த காம்படிஷன் விஷயம் என்னாச்சு? அங்கெல்லாம் மோசம். என்ன ரொம்ப இன்சல்ட் பண்ணாங்க. என்னாச்சு? ப்ளீஸ் என்ன எதுவும் கேட்காதீங்க. என்னால சொல்ல முடியாது. இட்ஸ் ஓகே. வீட்ல இருந்து வெளியே வந்து 24 மணி நேரம் கூட ஆகல. வாழ்க்கை உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல? ஆனா தப்பு நம்மளோட தான். ஆமா, இந்த காலத்துல ஏமாத்துறவங்க மேல எந்த தப்பும் இல்ல. ஏமாந்து போறதுதான் தப்பு. சோ நாமளும் ஏமாத்தணும், திருட்டுத்தனம் பண்ணணும். அதுதான் கரெக்ட். ஆனா நமக்கு தான் அந்த பழக்கமே இல்லையே. இதுக்காக காலேஜுக்கு போய் ஸ்பெஷலா கோர்ஸ்லாம் முடிச்சுட்டு வர முடியாது. பேசிக்கா எல்லா மனுஷக்குள்ளேயும் ஒரு கெட்டவன் இருக்கான். நம்ம அம்மா அப்பாவோட இருக்கிற வரைக்கும் அவங்க நம்மளை பார்த்துப்பாங்க. எந்த கஷ்டமும் நமக்கு தெரியாது. இப்ப வீட்டை விட்டு ஓடி வந்துட்டதுனால நம்மள நாம தான் இனிமே பாத்துக்கணும். அப்படின்னா உன் கழுத்துல இருக்கிறது கோல்ட் செயின் தானே? வணக்கம் சேட்ஜி. வணக்கம். என்னோட ஃப்ரெண்ட் சேட்டு. அவங்களுக்கு எக்ஸாம் ஃபீஸ் கட்டணுமா, அதான் செயின் அடகு வைக்கலாம்னு கூட்டு வந்தேன். பேர் என்ன? ஜூலி. ஜூலி, ஜூலியட். உன் பேர் என்ன? இவரோட பேரு ரோமியோ. ரோமியோ, சைனா கூட சீக்கிரம். திருட்டுல ஒண்ணு கிடையாது. எங்க முகத்தை பார்த்தா அப்படியா தெரியுது சேட்டு? உன்னை பார்த்தா அப்படிதான் தெரியுது. சுத்தமான தங்கம் தான். ரேட் கிட்னா ஹே? 3 உங்களோட லக்கி நம்பரா? எனக்கும் 300 ரூபா தான் கொடுத்தீங்க. 3000. 3000. இது 30,000. அதுக்கு மேல ஒரு பைசா வராது. தேவையில்லை, நான் வேற கடை பாத்துக்கிறேன். இரு, இந்த ஸ்ட்ரீட்ல வேற யாரும் இதை வாங்க மாட்டாங்க. அப்படியே வாங்கிக்கிட்டாலும் இவரை விட அதிகமா யாரும் தர மாட்டாங்க. இதுக்கு நடுவுல போலீஸ்காரங்க வந்து உன்னை பிடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்க, இது உன்னோட திருட்டு நகைன்னு கேட்பாங்க. நீ என்னோடதுன்னு சொல்லுவ. அவங்க ப்ரூஃப் எங்கன்னு கேட்பாங்க. நீ காமிக்க மாட்டேன். ப்ரூஃபை கொண்டு வந்து காட்டிட்டு நகையை வாங்கிக்கன்னு சொல்லுவாங்க. நகையும் போயிடும், பணமும் கிடைக்காது. அதனால சைலண்டா நகையை கழட்டி கொடுத்துட்டு அவர் கொடுக்கறத வாங்கிக்க. கரெக்ட் தானே செட்ஜி? சரியா சொன்ன. எனக்கு இஷ்டம் இல்ல, வா போலாம். கொஞ்சம் நான் சொல்றத கேளு. நீ அங்க போயிட்டு இங்க வரதுக்குள்ள உன் தங்கத்தோட ரேட்டு குறைஞ்சு போயிடும். என்ன சொல்றீங்க செட்ஜி? சரியாதான் சொல்றேன். ஆனா எனக்கு இஷ்டம் இல்ல. ஒரு நிமிஷம் இரு, கொஞ்சம் பார்த்து போடுங்க சேட்டு. 5000 ரூபாய் தர, அதான் லாஸ்ட். நீங்க பணத்தை எடுங்க. நீ சைனா கழட்டு. சைனா கழட்டு. என்னங்க, ரொம்ப தேங்க்ஸ் செட்ஜி. உங்களை வாழ்க்கையில மறக்கவே மாட்டேன். போயிட்டு வரேன் செட்ஜி. தேங்க்ஸ் சொல்லு. நமஸ்தே. போ போ போ. எனக்கு ஒரு டவுட். என்ன? நாம பண்ணது தப்பு இல்லையா? நாம பண்ணது தப்பா இருந்தா தீபாவளியே வந்திருக்காது. அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? ஒரு கெட்டவன் அழிஞ்சு போனதுக்கு அப்புறம் அதை பண்டிகையா கொண்டாடுறாங்க. இப்ப நாம பண்ணதும் அதேதான். அப்படியா? அந்த டைம்ல நான் எவ்வளவு டென்ஷனா இருந்தேன்னு உனக்கு தெரியுமா? நீ எங்க டூப்ளிகேட் பதிலா ஒரிஜினல் கொடுத்துருவியோன்னு. ஆமா, எதுக்கு அவ்வளவு லேட் பண்ண? நான் எங்க லேட் பண்ணேன்? அவர் கேட்ட உடனே ஒரிஜினல் செயினை எடுத்து கொடுத்தேன். டெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் கழுத்துல போட்டுக்கிட்டேன். நான் கேட்டது 2வது தடவையா கழட்டினப்ப. ஓஹோ, 2வது தடவையா? ஒரிஜினல் செயினை கீழே தள்ளிட்டு டூப்ளிகேட் செயினை பத்திரமா எடுக்கும்போது கொஞ்சம் ஜடையில மாட்டிக்கிச்சு. எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? எதுக்கு? நீ இன்னும் கொஞ்சம் ஆக்ட் பண்ணிருந்தீனா கண்டிப்பா 10,000 ரூபாயாவது கிடைச்சிருக்கும். என்ன தைரியம் இருந்தா நம்ம ஏரியாக்குள்ளேயே புகுந்து உங்க கடையிலேயே உங்களையே மோசம் பண்ணுவோம்.
சார் சின்ன வயசுல இருந்தே வாயை கட்டி வயித்தை கட்டி சம்பாரிச்ச பணம் சார் இது. அடமானம் வாங்கின நகையெல்லாம் தன்னோட பொண்டாட்டிக்கு போட்டு அழகு பார்த்தவர் சார். இப்படிப்பட்டவரை போய் ஏமாத்தணும்னு எப்படி மனசு வரும் சார்? அவர் புள்ளிக்கு ஃபீஸ் கூட வட்டி காசுல தான் சார் கட்டுவாரு. இவ்வளவு நேர்மையான மனுஷனை ஏமாத்திட்டாங்களே சார் அவங்க. டேய் அவன் அடிச்சிட்டு போனது 5000 தான். நீ அவனோட மொத்த மானத்தை வாங்கிட்டியே. பெருசு, கொஞ்சம் வாய் மூடு. ப்ளீஸ் எமோஷன் ஆகாதீங்க. அவரே ரொம்ப நொந்து போயிருக்கிறாரு. நீங்க சொல்லுங்க சார், அவங்க எது பேர் எதுன்னு சொன்னாங்களா? ரோமியோ. அப்பா இந்தா சாப்பிடு. இட்லி நல்லா இல்லையா? அம்மா வேணும். அம்மாவெல்லாம் வைக்க மாட்டாங்க. சாரி சாரி, சும்மா கிண்டல் பண்ணு. சரி சாப்பிடு. அது வந்து சாப்பிட்டா தானே அழறதுக்கு பலம் இருக்கும், அதான் சொன்னேன். எப்பவுமே இப்படிதான். ஒரு வேலை செய்வோமா, உங்க அம்மாவையும் ஓடி வர சொல்லிடலாம். ஐடியா, நீ இட்லி சாப்பிட்டீங்கன்னா உங்க அம்மா கிட்ட பேசலாம். எப்படி? சாப்பிட சொல்றேன். ஒரு ஐடியாவும் இல்ல, பக்கத்துல தான் எஸ்டிடி பூத் இருக்கு. ஆமா, உன் வீட்ல போன் இருக்கா? ஹலோ ஹலோ ஸ்ருதி, ஸ்ருதி மம்மி, ஏம்மா இப்படி பண்ணிட்ட? எங்க இருக்க? எப்படிம்மா இருக்க? ஏதாவது சாப்பிட்டியா? உங்க அப்பா உன்னை நினைச்சு வருத்தப்பட்டுட்டு இருக்காரு. பேப்பர்ல விளம்பரம் கொடுத்தா குடும்ப மானம் போயிடும், அத்தை பயப்படுறாங்க. அம்மா ஜோதி, நீ எங்கம்மா இருக்கிற? தெரியாது. கண்ணு, உனக்கு இஷ்டம் இல்லாதது நாங்க எதுவும் பண்ண மாட்டோம்டா. உடனே கிளம்பி வந்துடுமா ப்ளீஸ். அப்பா சொல்றது கேளுமா ப்ளீஸ். யாரு அவதானா? ஆமாம்மா, இருமா, பாட்டி பேசணுன்றாங்க, பேசு. வீட்டுக்கு வர சொல்லுமா. பேசிட்டியா? நவ் யூ ஹாப்பி? வா. நீ பேசலையா? பேச மாட்டேன். ஏன்? பேசி அம்மா வாழ வைக்கிறதுல எனக்கு இஷ்டம் இல்ல. அப்பா கிட்டயும் பேச முடியாது. எதுக்குன்னா அவருக்கு நான் பிடிக்காது.